எதற்காக வாழ்கிறோம்? எந்த பாதையில் பயணிக்கிறோம்? எதை நோக்கி நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது? எங்கு எம் வாழ்வு முடியும்? மீண்டும் எம் வாழ்வு எங்கு தொடங்கும்? இப்படி எந்த கேள்விகளுக்கும் பதில் தெரியாமல் எம்முடைய பலரின் வாழ்க்கை சென்று கொண்டிருப்பதை பார்க்கும்போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை படைத்தான், எமக்கு உணவளிக்கிறான், எம்மை பாதுகாக்கிறான், எம்மை அரவணைக்கிறான், கல்வியை கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான், குடும்பத்தை கொடுத்தான், உறவுகளை கொடுத்தான், பாதுகாப்பை கொடுத்தான், கண்ணியத்தை கொடுத்தான். இவையெல்லாம் வீணா? அஃபஹஸிபதும் அன்னமா ഖலக்னாகும் அபஸா, உங்களை அல்லாஹ் வீணாக படைத்து விட்டான், நோக்கம் இல்லாமல் படைத்து விட்டான், குறிக்கோள் இல்லாமல் படைத்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் என்னிடத்திலே மீண்டும் கொண்டு வரப்பட மாட்டீர்களா என்று குர்ஆன் கேட்கிறது. உங்களை இறைவன் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறான். வாழ்ந்து உண்டு கழித்து மரணிப்பதற்கு அல்ல இந்த வாழ்க்கை. இப்போது கல்விக்கு ஒரு கல்லூரியிலே படிப்பீர்கள். இன்னும் 2 வருடத்தில் 4 வருடத்தில் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வீர்கள். அடுத்த 4 வருடத்தில் ஒரு திருமணம் செய்து ஒரு குழந்தையை பெறுப்பீர்கள். அதற்கு பிறகு உங்களுக்கென்று ஒரு வீடு, அதற்கு பிறகு உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை, உங்களுக்கென்று ஒரு குடும்பம். அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்வு முதுமையை தள்ளும், நோய் படுக்கையில் படுப்பீர்கள். அதற்கு பிறகு மரணம். இப்படி ஒரு வாழ்வை வாழ்வதற்கா அல்லாஹ் எம்மை படைத்தான்? இப்படி ஒரு வாழ்வை வாழ்வதற்கா அல்லாஹ் எம்மை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான்? கால்நடைகள் வாழ்கிறது நோக்கம் இல்லாமல், குறிக்கோள் இல்லாமல், லட்சியம் இல்லாமல். அல்லாஹ் சொல்கிறான், யத்தமத்தஊன் வ யஅகுலூன் கமா தஅகுலுல் அன்ஆம், உண்ணுகிறார்கள், சுகம் அனுபவிக்கிறார்கள் கால்நடைகளைப் போல. பல்ஹும் அதல், மேலும் சொல்கிறான், அதைவிடவும் கீழான நிலையில். வாழ்க்கையின் குறிக்கோளை அறியாமல், லட்சியத்தை அறியாமல், நோக்கத்தை அறியாமல் இவன் ஏன் மிருகத்தை போன்று வாழ்கிறான்? குர்ஆன் கேட்கிறது.